அன்பார்ந்த ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக பிப்ரவரி 18 முதல் பிப்ரவரி 24 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சனி சூரியன் சஞ்சாரம் செய்வது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். ராசியாதிபதி செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 19 திங்கள் 20 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களுக்கு நிலவிய கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். ராகுவானவர் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகளும் நல்ல உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 ஞாயிறு, 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி ஆகிய நாட்கள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 9ஆம் வீட்டில் சூரியன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 8இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19 திங்கள் 20 செவ்வாய் 24 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது, சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி சூரியன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில்
தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். அதனால் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 18 ஞாயிறு, 22 வியாழன், 23 வெள்ளி, 21 புதன் ஆகிய நாட்கள் ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் சூரியனானவர் 7இல் சனி சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்த்தால் 18 ஞாயிறு, 19 திங்கள், 20 செவ்வாய், 24 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது, சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கப்பெற்று பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் சனி சேர்க்கப்பெற்று 6இல் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சிறப்பாக கையாண்டு ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நிலவிய கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19 திங்கள், 20 செவ்வாய், 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கப்பெற்று கேந்திரஸ்தானமான 4இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சனி
6இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பாகும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறையும். குரு பகவான் 7இல் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இந்த வாரத்தில் குறிப்பாக 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி, 24 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 18ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதால் இந்த 18ஆம் தேதி அன்று மட்டும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ராசிக்கதிபதி செவ்வாய் 3இல் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும். வேலை பளு காரணமாக இருப்பதை அனுபவிக்கிறதற்கு தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும். குறிப்பாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். மற்றவர்களுடைய வேலையும் நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் 18 ஞாயிறு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல 24 சனியும் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். 19 திங்கள், 20 செவ்வாய் ஆகிய நாட்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதால் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு அனுகூல பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறினால் மிகையாகாது. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். இந்த வாரத்தில் குறிப்பாக 18 ஞாயிறு, 19 திங்கள், 20 செவ்வாய் ஆகிய நாட்கள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த 3 நாட்கள் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. அதிலும் குறிப்பாக அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து வருவது மூலமாக கூட ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும். மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சனி சூரியன் சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதாலும் ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் உங்களது முன்கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் உங்களது மன அமைதி குறைவு ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும்.
குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் ரீதியாக நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தற்போது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக உங்களது கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக 19 திங்கள், 20 செவ்வாய், 21 புதன், 22 வியாழன், 23 வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நாட்களாக இருக்கும். 24 சனி என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்று மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது, லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி சூரியன் சஞ்சரிப்பது அனுகூலமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். ராகு பகவான் 2இல் இருப்பதால் பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்களால் தேவையில்லாத தடைகள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக பண விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். உடன் வேலை செய்பவர்களிடம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 22 வியாழன், 23 வெள்ளி, 21 புதன், 24 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, ஆஞ்சநேயர் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கதிபதி குரு பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புதிய திட்டங்களை போட்டு நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறப்பான மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால பிரச்சனைகள் மறையும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் அதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 18 ஞாயிறு, 24 சனி ஆகிய நாட்கள் மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். தொடர்ந்து ஓம் சரணுப யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.